வெல்கம் டு எம்கேடிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல டைப் 2. ஸோ இந்த கணக்கெலாம் நம்ம எந்த இதில் என்ன செஞ்சிட்ருக்கோம்னா, இந்த ஒரு பிடிஎஃப் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸில் 25 வாங்குறதுக்கான ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் எல்லா ஸ்கூல் புக் சம்ஸும் டாபிக் வைஸாக டைப் வைஸாக இருக்குது. அதாவது இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிறது டாபிக்னால் அதில் எத்தனை டைப் இருக்குது, அந்த மாதிரி எல்லா எடுத்துக்காட்டு கணக்கும் பயிற்சி கணக்கும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான தமிழ் கொஸ்டினும் இங்கிலீஷ் கொஸ்டினும் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிச்சு வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இதுதான் இது. இப்போ அது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல டைப் 2 அதுக்கான நம்ம சம்ஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கான நான் வீடியோவும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் திருக்குறள் புக்குக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த புக்கு உள்ள இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பாருங்கள். ஸ்கெடியூல் போடுறது எப்படி, இந்த 2025 குரூப் 4க்கான கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான நான் வீடியோக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படின்னா கணக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டனை தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்துடும். இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல டைப் 2 பார்ப்போம். இதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். நம்ம இந்த இதில் இருக்க ஒன்லைனருக்கான வேர்டுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். டைப் 1க்கான வீடியோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து டைப் 2 என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதுதான் இது. அதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு நம்பர் ஏன்னு எடுத்துக்கோங்க, ஒரு நம்பர் பின்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பரே பெருக்கினாலும் அதான் வர ஒரு மதிப்பும் எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கினாலும் வர மதிப்பும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 5 கணக்கு இருக்குது. இந்த 5 கணக்கையும் நம்ம என்னென்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு உள்ள கணக்குள்ளே போகலாம். 2 நம்பரோட பெருக்குத்தொகை 200 மற்றும் அதோட ஹெச்சிஎஃப் 5 எனில் அந்த எண்களின் எல்சிஎம் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இந்த எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி இல்லாட்டி ஏயையும் பியையும் பெருக்கி நீங்கள் அந்த 2 நம்பரை ஏன்னு எடுத்தாலும் பின்னு எடுத்தாலும் எப்படினாலும் ஓகே, பெருக்கி வர ஒரு ஆன்சர் இருக்குது தெரியுமா, அது கொடுத்துட்டாங்க. அதான் 200. ஸோ அதுக்கடுத்து ஹெச்சிஎஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் அந்த இடத்துல 200 போட்டு ஈக்குவல் டு எல்சிஎம் இடத்துல எல்சிஎம்னு போட்டு ஹெச்சிஎஃப்னு இருக்கும். அந்த இடத்துல 5 போட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வருமோ வந்துடும். ஃபுல்லாக நம்ம வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 108ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு நம்பரை எக்ஸோ இல்லை ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மற்ற இடத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணோன்னா வந்துடும். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சார்பக எண்களின் எல்சிஎம் 5005. அதில் ஒரு நம்பர் 65, மற்றொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் இருக்குது, சார்பக எண்கள்னு. ஸோ ப்ரைம் நம்பர், கோ ப்ரைம் நம்பர், இது எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் 1 தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேசிக் வீடியோவும் போட்டிருக்கோம். பேசிக் வீடியோவும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அதை பார்த்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதுக்கடுத்து 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன், அதாவது டபுள் டிஜிட் நம்பர் இருக்கும் தெரியுமா. 11க்கு அப்புறம் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10, 11, 12 அந்த மாதிரி 99 வரைக்கும். அந்த மாதிரி டபுள் டிஜிட் நம்பரோட 2 நம்பர் பெருக்குனிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 15, 60 இதை பெருக்கலாம். இல்லாட்டி 10 × 30 பெருக்கலாம். ஸோ அப்படிலாம் பெருக்கும் 300ன்னு வரும் தெரியுமா. அந்த மாதிரி பெருக்கும்போது வர நம்பரு ஹெச்சிஎஃப் மீபேக்கா, மீபோக்கா, மீபேவா இந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுக்கு ஹெச்சிஎஃப் தான் அர்த்தம். ஸோ அதோட ஹெச்சிஎஃப் 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பர்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதையும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 2 நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப்போட 6 மடங்கு. அதோட ஹெச்சிஎஃப் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 12ன்னு சொல்லிட்டாங்க, மற்றொரு நம்பரை ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த மெத்தடு தான். ஆனால் அதோட ஹெச்சிஎஃப் 12ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை விட 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 12னா 6 12 72. ஸோ எல்சிஎம் 72, ஹெச்சிஎஃப் 12. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் இதுக்கான மொத்தம் 5 கணக்கு பார்க்க போகிறோம். நான் ஃபுல் டீட்டெயிலாக செஞ்சு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 2. டைப் 2 எப்படி இருக்குன்னா, 2 நம்பரை வந்து பெருக்கினாலும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பெருக்கினாலும் கிடைக்கிற மதிப்பு ஒரே மதிப்பாக தான் இருக்கும். இதுதான் டைப் 2வோட கான்செப்ட்டு. அதாவது ஒரு நம்பரை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பரை பின்னு எடுத்துக்கோங்க. அந்த 2 நம்பரை பெருக்கினாலும் அதாவது மல்டிப்ளை பண்ணாலும் எல்சிஎம்மா மீசிமா, எல்சிஎம்மை மீசிமான்னு சொல்லுவோம். ஹெச்சிஎஃப்பை மீபேவா இல்லாட்டி மீபேக்கா அப்படின்னு சொல்லுவோம். மீ பெருப்பது காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பெருக்கினாலும் வர மதிப்பு ஒன்று தான். ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ ரெண்டுமே சேம் மதிப்பாக தான் இருக்கும். இதை தான் அங்கே வந்து எக்ஸ்ஒய்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நான் கொடுத்த பிடிஎஃப்பில் வந்து எக்ஸ்ஒய்னு இருக்கும். ஸோ இங்கே நான் ஏபின்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதுதான் செகண்ட் கான்செப்டோட மெத்தடு. ஸோ இதில் ஒரு 5 சம் இருக்குது. அந்த 5 சம்மே பார்த்துருவோம். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இரு எண்களை பெருக்கினாலும் மீசிமா மற்றும் மீபேவா ஆகியவற்றை பெருக்கினாலும் கிடைக்கும் மதிப்பு ஒன்றாகவே இருக்கும். நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். மல்டிப்ளை 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வேல்யூஸ் இஸ் சேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 நம்பரை பெருக்கி வர்றதும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பெருக்கி வர்றதும் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்துடலாம். இரு எண்களின் பெருக்கு தொகை 200 மற்றும் அவற்றின் ஹெச்சிஎஃப் 5 எனில் எல்சிஎம் காண்க. இந்த மாதிரி கொடுக்குற கணக்கெலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி ஒன்று ஹெச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்பாங்க, இல்லாட்டி எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்பாங்க, இல்லாட்டி அந்த நம்பரில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லாட்டி அந்த 2 நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்படி எல்லா மெத்தடும் பார்த்துடலாம். ஸோ இந்த மல்டிப்ளைடு வேல்யூ ஆஃப் 2 numbers இஸ் 200, ஹெச்சிஎஃப் இஸ் 5, தென் ஃபைண்ட் எல்சிஎம் வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். மேலே பார்த்த நம்ம ஃபார்முலா தான். ஸோ அதை தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ ஏ இன்ட்டு பி இரு எண்களின் பெருக்கு தொகை 200. ஸோ 200 எல்சிஎம் வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் எல்சிஎம் அப்படியே போட்டோம். ஹெச்சிஎஃப் வேல்யூ தெரியும், ஹெச்சிஎஃப் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 5 வந்து அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். நான் உங்களுக்கு சைடில் செஞ்சதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். 4 5 5 45 200, 4 5 5, 20ல் 4 5 இருக்குது, இந்த 0க்கு 0 வந்துடும். ஸோ 40. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ 40. நமக்கு இங்கே கேட்டது எல்சிஎம் வேல்யூ தான். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் செக் பண்ணணுன்னா பார்த்துக்கலாம். எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்குனா அந்த பெருக்கு தொகை 2 நம்பரை பெருக்குனா ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கோமா, அதுதான் இங்கே. இது வந்து எல்சிஎம், இது வந்து ஹெச்சிஎஃப். இந்த ரெண்டையும் பெருக்குனா 200 வருதா, 40 × 5 200. அதான் இங்கனுக்குள்ள 2 நம்பரோட பெருக்கு தொகை. இதான் இது. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த மாடல் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கணக்கு, 2வது கணக்கு. இரு எண்களின் எல்சிஎம் 432, ஹெச்சிஎஃப் 36, அவற்றில் ஒரு எண் 108 108, மற்றொரு எண்ணை காண்க. அதாவது 2 numbers, 2 நம்பரோட எல்சிஎம் வந்து 432, ஹெச்சிஎஃப் வந்து 36, அதில் ஒரு நம்பர் வந்து 108, இன்னொரு நம்பரை காண்கன்னு கேட்டுருக்காங்க. இங்கே வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபார்முலா தான். இதில் கொடுத்த ஒரு நம்பரை வந்து 108 வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம பி மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ ஏ இருக்கிற இடத்துல 108 போட்டுக்கோங்க, பி இருக்கிறது தெரியாது. எல்சிஎம்மோட வேல்யூ ஹெச்சிஎஃப்போட வேல்யூ இதை போட்டுட்டு நமக்கு பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏ வந்து அங்கிட்டு போயிடும், இங்கிட்டு பெருக்கும்போது அங்கிட்டு போகும்போது வகுக்கும். ஸோ இதை வகுத்தோன்னா ஆன்சர் வந்து நான் எங்களுக்கு சைடு செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 36ஐயும் 108ஐயும் அடி கொடுப்போம். இங்கே வந்து 3 12 36, 9 12 108, 9 12 108. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3 3, 3 3 9. அதுக்கடுத்து இந்த 3ஐயும் இந்த 432ஐயும் அடி கொடுக்கணும். அடி கொடுக்கும்போது 144 வரும். ஸோ இதுதான் இது. ஸோ இதுதான் பி, மற்றொரு எண். ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் செக் பண்ணணுன்னா இங்கே பார்த்துக்கலாம். இங்கே 108 வந்து ஒரு நம்பரு, இன்னொரு நம்பர் வந்து 144. இதை பெருக்கணுன்னா இந்த வேல்யூ வரும். எல்சிஎம்ஐ ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கும்போது இந்த வேல்யூ வரும். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சார்பகா எண்களின் எல்சிஎம் 5005, அதில் ஒரு நம்பர் 65 எனில் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஹெச்சிஎஃப் கொடுக்கல, அதான் நீங்கள் பார்க்கணும்.
கோப்ரைம் நம்பர்ஸ் எல்சிஎம் இஸ் 5005, தென் ஒன் நம்பர் இஸ் 65, ஃபைண்ட் அனதர் ஒன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப் இல்லை. அப்படின்னா நீங்கள் ஹெச்சிசிஎஃப் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே வந்து ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சார்பகா எண்கள்னால் கோப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னாலும் கோப்ரைம் நம்பர்னாலும் அதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 1. நம்ம வந்து பேசிக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ அப்போனா ஹெச்சிசிஎஃப் 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ வழக்கம் போல் ஃபார்முலாவில் A × B = LCM × HCF. ஏ இருக்கிற இடத்துல அந்த 65, ஒரு நம்பரை 65ன்னு எடுத்துக்கோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். பி தெரியாது, பி அப்படியே போட்டோம். எல்சிஎம் வேல்யூ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ போட்டு இங்கே பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 65 அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்குது, அங்கிட்டு போனால் வகுக்கும். ஸோ வகுக்கும்போது அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா 77ன்னு வரும். ஃபஸ்ட்டு 5வது வாய்ப்பாடால் அடி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் 13வது வாய்ப்பாடால் அடி கொடுப்பீங்க. அடி கொடுக்கும்போது 77 வரும். ஸோ இதுதான் பி. ஸோ அந்த மற்றொரு எண் தான் பி. உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். 65 ஒரு நம்பர், 77 இன்னொரு நம்பர். ஸோ ரெண்டே பேருக்குன்னா இந்த 5005 வருதான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இது. ஏன்னா இங்கே 5005ங்கிறது எல்சிஎம்மோட வேல்யூவாக இருக்குது. அப்போ எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் பெருக்குனா தானே வர வேல்யூ தானே இந்த 2 நம்பரே பெருக்குனா வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நமக்கு தான் இங்கே ஹெச்சிசிஎஃப் 1 ஆச்சு. ஸோ அதனால் கரெக்டு தான், 5005ங்கிறது ரைட்டான ஆன்சர் தான். அதுக்கடுத்து இந்த 4th கணக்கு பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் ஹெச்சிசிஎஃப் 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுக்கல. ஆனால் அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் வந்து 300ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா 300 வருதான். அப்போனா எல்சிஎம் × ஹெச்சிசிஎஃப் = A × B. அந்த ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா தான். ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, அதை ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ A × B அதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 ஈரிலக்க எண்களின்னு கொடுத்துருக்காங்க, 2 ஈரிலக்க எண்கள். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபைண்ட் 2 நம்பர்ஸ், அந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க, அந்த எண்கள் யாவையும் தான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். 2 double-digit numbers are multiplication value is 300, HCF is 5, find the 2 numbers. ஸோ A × B தான் 300, அதாவது 2 நம்பரே பெருக்குனா வர்றது தான் 300. HCF 5. எல்சிஎம் வந்து இங்கே கண்டுபிடிக்க சொல்லலை, இங்கே வந்து அந்த நம்பர் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 300 எதாலலாம் பெருக்குனா 300 வரும்னு பார்க்கணும். 15 × 20, அதுக்கடுத்து 5 × 60, அதுக்கடுத்து 10 × 30. இப்படி கொடுக்கும்போது 2 டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 டிஜிட் நம்பராக இருக்குது, இது 2 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே 5ங்கிறது சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வராது. ஸோ இதுவும் 5 × 20 இல்லாட்டி 20 × 15 இது கரெக்டாக வரும். அதுக்கடுத்து 10 × 30 இல்லாட்டி 30 × 10 இது கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மெத்தட் வந்தால் இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. தெரியலைன்னா ஒரு தடவை வீடியோவை அகைன் பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கொடுத்தது 2 ஈரிலக்க எண்கள், 2 double-digit நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 தான் எடுக்கணும். ஸோ இதான் வரும். அதுக்கடுத்து 5th கொஸ்டினுக்கு போகலாம். இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்பேக்காவின் 6 மடங்கு ஆகும். அதாவது எல்சிஎம்ங்கிறது ஹெச்சிசிஎஃப் மாதிரி 6 மடங்கா. ஹெச்சிசிஎஃப் வந்து சொல்லிட்டாங்க 12ன்னு சொல்லிட்டாங்க, அதில் ஒரு எண் 36ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு எண் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது எல்சிஎம் வந்து டைரெக்டாக அவங்க கொடுக்காம எல்சிஎம்ங்கிறது ஹெச்சிசிஎஃப் மாதிரி 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா ஹெச்சிசிஎஃப் 12னா அது மாதிரி 6 மடங்குனா 6 12 72 தான் எல்சிஎம். அதில் ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. வழக்கம் போல் ஃபார்முலா தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் பார்த்துக்கோங்க. 2 numbers LCM is greater than 6 times of its HCF. HCF மாதிரி 6 டைம் அதோட எல்சிஎம். HCF வந்து 12, ஒன் நம்பர் 36, ஃபைண்ட் அனதர் ஒன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ வந்து 36 எடுத்துப்போம், HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான் இது. HCF மாதிரி 6, அப்போனா 6ஆல் பெருக்கணும். 6 × 12 72. ஸோ எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வழக்கம் போல் ஃபார்முலாவில் போட்டு இது பண்ணிங்கன்னா
பி கண்டுபிடிக்கும் போது இந்த 36ங்கிறது இங்கிட்டு போயிடும். ஸோ இதை அடி கொடுத்தீங்கன்னா சைடில் நான் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது ஆன்சர் பார்க்கும்போது பி வந்து 24ன்னு வரும். தர்ஃபோர் மற்றொரு எண் 24. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த 72வையும் 12ஐயும் பெருக்கி பார்த்தீங்கன்னா 864 வரும். இதில் ஒரு நம்பர் 36ஆ, இன்னொரு நம்பர் நம்ம 24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, இதே நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 864ன்னு வரும். ஸோ இந்த தான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் டேரெக்டாக கொடுக்காம ஒரு வேர்டு மாதிரி கொடுத்து, ஸோ எல்சிஎம் டேரெக்டாக கேட்காம இந்த மாதிரி கொடுத்து கேட்டாலும் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கீபேர்டு மாதிரி கொடுத்து சொன்னாலும் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஹெச்சிசிஎஃப் கொடுக்காம சார்பக எண்கள்னு கொடுத்தாலும் அதோட ஹெச்சிசிஎஃப் ஒன்று தான் தெரியும். ஸோ இந்த மாடலில் கொடுத்தாலும் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்பாங்க. அதுக்கடுத்து 2 நம்பரோட பெருக்கு தொகை அவங்களே மொத்தமாக பெருக்கி கொடுத்துருவாங்க. ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கான ஃபார்முலா A × B = LCM × HCF. இதுதான் டைப் 2. நான் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டைப் 2 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு. நான் அதுக்கான PDF டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.